ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பெரிய ஸ்டுடியோவின் அலமாரியில் அந்த புதிய கேமரா லென்ஸ் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதன் கண்ணாடி பரப்பு மிகவும் தூய்மையாகவும் எதையும் துல்லியமாக பிரதிபலிக்கும் தன்மையுடனும் இருந்தது. உலகத்தை பார்க்க போகிறோம் என்ற ஆவலில் அது தனது மூடியை திறக்கும் தருணத்திற்காக காத்திருந்தது. ஒரு புகைப்பட கலைஞர் அதை தனது கைகளில் எடுத்தபோது லென்ஸிற்கு ஒரு புதிய சக்தி கிடைத்தது. அதன் வழியாக பார்க்கும்போது உலகம் இன்னும் வர்ணமயமாகவும் ஒளி நிறைந்ததாகவும் காட்சியளித்தது. வெறும் கண்களால் பார்க்க முடியாத நுணுக்கங்களை அந்த லென்ஸ் மிக தெளிவாக படம் பிடித்தது. அது வெறும் கண்ணாடி துண்டு அல்ல, அது காலத்தை உறைய வைக்கும் ஒரு மந்திர கருவி. அதன் முதல் பயணம் ஒரு அழகான பூங்காவிலிருந்து தொடங்கியது. அங்கே அது இயற்கையின் அழகை வியந்து பார்த்தது. பூங்காவில் ஒரு சிறு குழந்தை விளையாடுவதை அந்த லென்ஸ் தனது கண்கள் வழியாக உற்று பார்த்தது. குழந்தையின் சிரிப்பில் இருந்த அந்த தூய்மை லென்ஸிற்கு ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது. ஒரு நொடி பொழுதில் அந்த சிரிப்பை ஒரு புகைப்படமாக மாற்றி அது நிரந்தரமாக்கியது. காலங்கள் மாறினாலும் அந்த சிரிப்பு மாறாமல் இருக்க போகிறது என்ற எண்ணம் அதற்கு பெருமையாக இருந்தது. மனிதர்களின் மகிழ்ச்சியான தருணங்களை சேமித்து வைப்பதே தனது வாழ்நாள் கடமை என்று அது நினைத்தது. லென்ஸ் வழியாக பார்க்கும்போது சாதாரண விஷயங்கள் கூட ஒரு கவிதை போல அழகாக தெரிந்தன. ஒளியும் நிழலும் விளையாடும் அந்த விளையாட்டை அது மிகவும் ரசித்து படம் பிடித்தது. ஒரு புகைப்பட கருவியாக தனது வாழ்க்கையை தொடங்கியது அதற்கு பெரிய மனநிறைவை தந்தது. அடுத்ததாக அந்த லென்ஸ் ஒரு முதிய தம்பதியினரை ஒரு பழைய வீட்டின் முன்னால் பார்த்தது. அவர்களின் சுருக்கமான முகங்களில் இருந்த அந்த அன்பு லென்ஸை திணற வைத்தது. எத்தனையோ வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த அந்த பிணைப்பை ஒரு சட்டகத்திற்குள் அது அடக்கியது. இளமை மறைந்தாலும் அன்பு மறைவதில்லை என்ற உண்மையை அந்த முதியவர்கள் மூலம் அது கற்றுக்கொண்டது. தூக்கமும் சந்தோஷமும் கலந்த அந்த மனித உணர்ச்சிகளை புரிந்து கொள்வது அதற்கு ஒரு சவாலாக இருந்தது. ஆனாலும் எதையும் மாற்றாமல் அப்படியே பதிவு செய்வதே ஒரு சிறந்த லென்ஸிற்கு அழகு. அந்த பழைய வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லும் ஒரு கதையை சொல்லி கொண்டிருப்பதை அது உணர்ந்தது. இந்த புகைப்படம் அந்த தம்பதியினரின் ஒரு பொக்கிஷமாக மாறும் என்று அது நம்பியது. ஒரு மழைக்காலத்தில் அந்த லென்ஸ் மழையின் துளிகளை படம் பிடிக்க முயன்றது. ஒவ்வொரு மலைத்துளியும் ஒரு வைரத்தை போல மின்னிக்கொண்டு பூமியை நோக்கி விழுந்தன. அந்த வேகத்திலும் மலையின் அழகை துல்லியமாக படம் பிடிக்க அது தனது கவனத்தை காட்டியது. ஈரமான மண் வாசனை லென்ஸிற்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்து அதை உற்சாகப்படுத்தியது. மலையில் நனையும் பறவைகளும் பூக்களும் அதன் லென்ஸ் வழியாக ஒரு ஓவியம் போல தெரிந்தன. இயற்கையின் சீற்றத்தையும் அழகையும் ஒரு சேர பார்ப்பது ஒரு அரிய வாய்ப்பு என்று அது கருதியது. கண்ணாடியில் படும் நீர்த்துளிகளை துடைத்து கொண்டு அது தனது பணியை தொடர்ந்து செய்து வந்தது. சவாலான சூழ்நிலையிலும் தெளிவாக செயல்படுவதே ஒரு வெற்றியாளனின் குணம் என்று அது உணர்ந்தது. ஒரு முறை அந்த லென்ஸ் ஒரு போர்க்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டது. அங்கே காட்சிகள் பயங்கரமாக இருந்தன. சிரிப்பை தேடிய அந்த லென்ஸ் அங்கே கண்ணீரையும் வலியையும் மட்டுமே பார்க்க நேர்ந்தது. உடைந்த வீடுகளும் பயந்து ஓடும் மக்களும் அதன் கண்ணாடி பரப்பில் பிரதிபலித்தன. அந்த துயரமான காட்சிகளை படம் பிடிக்கும் போது லென்ஸ் உள்ளுக்குள் அழுவது போல உணர்ந்தது. ஆனாலும் உலகிற்கு உண்மையை உரக்க சொல்ல வேண்டிய பொறுப்பு அதற்கு இருந்தது. ஒரு நிழற்படம் ஒரு போரை நிறுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் அது தொடர்ந்து இயங்கியது. மனிதர்களின் அறியாமையால் ஏற்படும் அழிவை அது மௌனமாக தனது நினைவகத்தில் சேமித்தது. அமைதி எவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த போர்க்கள படங்கள் உலகிற்கு பறைசாற்றின. காலப்போக்கில் அந்த லென்ஸின் உடலில் சில கீறல்கள் விழுந்தன. அதன் பொலிவு கொஞ்சம் குறைந்தது. ஆனாலும் அதன் பார்வை திறன் இன்னும் துல்லியமாகவும் முதிர்ச்சியாகவும் மாறியிருந்தது. அனுபவம் என்பது வெளிப்புற அழகில் இல்லை, அது உட்புற பார்வையில் இருக்கிறது என்பதை அது உணர்ந்தது. புதிய மாடல் லென்ஸ்கள் சந்தைக்கு வந்தாலும் இதன் அனுபவத்தை எதனாலும் ஈடு செய்ய முடியவில்லை. பல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பதிவு செய்த பெருமை அதற்கு ஒரு கௌரவமாக இருந்தது. பழையது என்று எதையும் ஒதுக்கக்கூடாது, ஏனெனில் அதில்தான் காலத்தின் சுவடுகள் அதிகம் இருக்கும். லென்ஸ் இப்போது ஒரு பழைய ஸ்டுடியோவின் அலமாரியில் மீண்டும் வைக்கப்பட்டது. அங்கிருந்து அது மற்ற இளம் லென்ஸ்களுக்கு தனது அனுபவ கதைகளை மௌனமாக சொல்லியது.
ஒரு நாள் ஒரு இளம் புகைப்பட கலைஞன் அந்த பழைய லென்ஸை தேடி வந்தான். நவீன கருவிகளை விட இந்த பழைய லென்ஸின் ஆன்மா அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. மீண்டும் ஒரு முறை உலகத்தை சுற்ற போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் லென்ஸ் பிரகாசித்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து தெருக்களில் வாழும் சாதாரண மக்களின் வாழ்க்கையை படம் பிடித்தனர். உழைக்கும் மக்களின் வியர்வையிலும் ஒரு அழகு இருப்பதை அந்த லென்ஸ் உலகிற்கு காட்டியது. ஆடம்பரமில்லாத அந்த யதார்த்தமான படங்கள் மக்களின் மனதை மிகவும் ஆழமாக தொட்டன. ஒரு கருவி யாரிடம் இருக்கிறது என்பதை பொறுத்தே அதன் மதிப்பு தீர்மானிக்கப்படுகிறது என்று அது நினைத்தது. அந்த இளம் கலைஞனின் கைகளில் லென்ஸ் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டி வெற்றிகரமாக பயணித்தது. ஒரு திருமண விழாவில் அந்த லென்ஸ் மணமக்களின் முகத்தில் இருந்த பதற்றத்தையும் ஆவலையும் பார்த்தது. புதிய வாழ்க்கையை தொடங்கும் அந்த தருணம் ஒரு வண்ணமயமான திருவிழாவாக அங்கே இருந்தது. உறவினர்களின் வாழ்த்துகளையும் நண்பர்களின் கேலிகளையும் அது ஒவ்வொன்றாக பதிவு செய்தது. மகிழ்ச்சியான தருணங்கள் எவ்வளவு சீக்கிரம் கடந்து போகின்றன என்று அது ஆச்சரியப்பட்டது. ஆனால் அந்த தருணங்களை நிரந்தரமாக்கும் சக்தி தன்னிடம் இருப்பதை எண்ணி அது மகிழ்ந்தது. ஒவ்வொரு திருமண புகைப்படமும் ஒரு புதிய குடும்பத்தின் அஸ்திவாரம் என்பதை அது உணர்ந்தது. வண்ண உடைகளும் வாசனை மலர்களும் லென்ஸின் கண்ணாடி பரப்பை இன்னும் அழகாக்கின. அன்பு நிறைந்த அந்த சூழல் லென்ஸிற்கு ஒரு பெரும் நேர்மறை ஆற்றலை தந்தது. அந்த லென்ஸ் ஒரு முறை காட்டின் ஆழத்திற்கு சென்று ஒரு புலியின் கண்களை பார்த்தது. அந்த பார்வையில் இருந்த கூர்மையும் அதிகாரமும் லென்ஸை ஒரு நிமிடம் நடுங்க வைத்தது. இயற்கையின் கம்பீரம் என்பது விலங்குகளின் சுதந்திரத்தில் இருக்கிறது என்பதை அது ஒரு சிங்கத்தின் கர்ஜனையையும் ஒரு யானையின் நடையையும் அது மிக நெருக்கமாக படம் பிடித்தது. காடு என்பது ஒரு திறந்தவெளி புத்தகம். அதை வாசிக்க தெரிந்தவர்களுக்கு அது சொர்க்கம். மனிதர்களின் தலையீடு இல்லாத அந்த தூய்மையான இயற்கை அதற்கு மிகவும் பிடித்திருந்தது. மரங்களின் இடுக்குகளில் புகுந்து வரும் சூரிய ஒளியை அது ஒரு தெய்வீக ஒளியாக பார்த்தது. இயற்கையோடு இணைந்து செயல்படும் போது தனது ஆற்றல் இன்னும் அதிகரிப்பதை அது உணர்ந்தது. ஒரு ஏழை சிறுவன் கிழிந்த சட்டையுடன் ஒரு ரொட்டி துண்டை வைத்திருப்பதை லென்ஸ் பார்த்தது. அந்த சிறுவனின் கண்களில் இருந்த பசி லென்ஸை தூங்க விடாமல் செய்தது. அந்த புகைப்படம் ஒரு பெரிய விருது வாங்கியது. ஆனால் லென்ஸிற்கு அது மகிழ்ச்சியை தரவில்லை. அந்த புகைப்படத்தால் அந்த சிறுவனின் வாழ்க்கை மாறுமா என்பதே அவன் கவலையாக இருந்தது. பின்னர் ஒரு தொண்டு நிறுவனம் அந்த புகைப்படத்தை பார்த்து அந்த சிறுவனுக்கு உதவி செய்தது. அப்போதுதான் லென்ஸ் தனது பணியின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டது. ஒரு புகைப்படம் என்பது வெறும் கலை அல்ல, அது ஒரு மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஆயுதம். பிறர் வாழ்க்கையில் ஒளியேற்ற தனது பார்வையை பயன்படுத்துவதில் அது பெருமை கொண்டது. விண்வெளியில் இருந்து பூமியை பார்க்கும் ஒரு வாய்ப்பு ஒரு முறை அந்த லென்ஸிற்கு கிடைத்தது. மேலிருந்து பார்க்கும்போது பூமி ஒரு அழகான நீல நிற பந்து போல தெரிந்ததை அது வியந்து பார்த்தது. நாடுகள் பிரிந்திருந்தாலும் பூமி ஒன்றுதான் என்ற உண்மையை அது அங்கே கண்டது. மனிதர்கள் எதற்காக சண்டையிடுகிறார்கள் என்ற கேள்வி அதன் கண்ணாடி மனதில் எழுந்தது. பிரபஞ்சத்தின் பிரம்மாண்டத்தில் பூமி எவ்வளவு சிறியது என்பதை அது உலகிற்கு படம் பிடித்து காட்டியது. நட்சத்திரங்களின் ஒளியும் நிலவின் அமைதியும் அந்த பயணத்தை ஒரு கனவு போல மாற்றின. அந்த உயரத்தில் இருந்து பார்க்கும்போது எல்லாமே மிகவும் அமைதியாகவும் அழகாகவும் தெரிந்தன. எல்லைகள் இல்லாத ஒரு உலகத்தை படம் பிடிப்பதே ஒரு சிறந்த லென்ஸின் லட்சியமாக மாறியது. கடும் குளிர்காலத்தில் பனி படர்ந்த மலை சிகரங்களுக்கு அந்த லென்ஸ் பயணம் செய்தது. உறைபனிக்கு நடுவே சூரியனின் முதல் கதிர் படுவதே அது மிகவும் அழகாக பதிவு செய்தது. குளிர் அதன் உடலை வாட்டினாலும் காட்சியின் அழகு அதை வேலை செய்ய தூண்டியது. ஒவ்வொரு பனித்துளியும் ஒரு கலைப்படைப்பு போல தெரிவதை அது உலகிற்கு படம் பிடித்து காட்டியது. கடினமான சூழலில்தான் மிகச்சிறந்த புகைப்படங்கள் பிறக்கின்றன என்பதை அது உணர்ந்தது. இயற்கையின் ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தேடி செல்வதில் அதற்கு சலிப்பே ஏற்படவில்லை. பனிமூடிய மலைகளின் மௌனம் லென்ஸிற்கு ஒரு புதிய தியான அனுபவத்தை தந்தது. எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கும் அந்த அழகு அது தனது லென்ஸ் வழியாக சேமித்து கொண்டே இருந்தது. ஒரு சிறிய கிராமத்தில் திருவிழாவில் மக்கள் நடனமாடுவதை அந்த லென்ஸ் ரசித்து பார்த்தது. நவீன வசதிகள் இல்லாவிட்டாலும் அந்த மக்களின் முகத்தில் ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருந்தது.
ஆடம்பரம் இல்லாத அந்த சிரிப்பு லென்ஸிற்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தந்தது. சந்தோஷம் என்பது பணத்தில் இல்லை, அது நாம் வாழும் முறையில்தான் இருக்கிறது என்றது. தாரை தப்பட்டை முழங்க மக்கள் ஆடும் அந்த உற்சாகத்தை அது அப்படியே படமாக்கியது. அந்த மண்ணின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் அந்த புகைப்படங்களில் மிக தெளிவாக தெரிந்தன. பெயர்களை மறக்காத மனிதர்களை படம் பிடிப்பதே ஒரு கலைக்கு கிடைக்கும் மிகப்பெரிய மரியாதை. லென்ஸ் இப்போது மிகவும் பழையதாகி ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது. அங்கே எத்தனையோ பேர் வந்து அதை எடுத்த புகைப்படங்களை பார்த்து வியந்து நின்றனர். தான் எடுத்த புகைப்படங்கள் இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதை பார்த்து அது பெருமிதம் கொண்டது. ஒரு கருவியாக தனது பயணத்தை முடித்தாலும் தான் உருவாக்கிய நினைவுகள் என்றும் அழியாது. காலத்தை வெல்லும் சக்தி கலைக்கு மட்டுமே உண்டு என்பதை அது நிரூபித்து காட்டியது. பழைய லென்ஸ் என்று பார்த்தவர்கள் இப்போது அதை ஒரு வரலாற்று சின்னமாக பார்த்தனர். அதன் கண்ணாடி பரப்பில் விழுந்த ஒவ்வொரு கீறலும் ஒரு சாதனைக்கான அடையாளமாக தெரிந்தது. அமைதியாக அந்த அருங்காட்சியகத்தில் அமர்ந்து தனது கடந்த காலத்தை அது நினைத்து பார்த்தது. வாழ்க்கை என்பது ஒரு கேமரா லென்ஸ் போன்றது. நீங்கள் எதை போக்கஸ் செய்கிறீர்களோ அதுதான் உங்கள் உலகமாக மாறும். பிரச்சனைகளை மட்டும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கை இருட்டாக தெரியும். அழகை பார்த்தால் அது வண்ணமயமாக தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நிழல்கள் விழுந்தால் கவலைப்படாதீர்கள், ஏனெனில் ஒளி இருந்தால் மட்டுமே நிழல் விழும். ஒரு சிறந்த புகைப்படம் எடுப்பதற்கு தெளிவான பார்வை எவ்வளவு முக்கியமோ அதே போல ஒரு சிறந்த வாழ்க்கைக்கு தெளிவான சிந்தனை அவசியம். தோல்விகள் உங்களை செதுக்கினாலும் உங்கள் லட்சியத்திலிருந்து ஒருபோதும் உங்கள் பார்வையை மாற்றாதீர்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சட்டகத்தை உருவாக்குங்கள். அதில் அன்பு, உழைப்பு மற்றும் மகிழ்ச்சியை மட்டும் நிரப்புங்கள். வெற்றியாளர் என்பது நீங்கள் அடையும் இலக்கில் இல்லை, நீங்கள் பயணத்தை ரசிக்கும் விதத்தில் இருக்கிறது. இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.